நெருக்கங்கள், கஷ்டங்கள், நெருக்கத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஐயா. எவ்வளவு நெருக்கம் தெரியுமா? தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் வாழ வீடு கூட இல்லையா. நெருக்கம், கஷ்டம், வரிப்பணம் செலுத்துவதற்கு பணம் இல்லை. எப்படி பிள்ளைகளை நடத்துவது? குடும்பத்தில் அவ்வளவு பண கஷ்டம், அவ்வளவு நெருக்கம். பிரதர் என்ன செய்யணும் தெரியல பிரதர். ஒரு நேரம் சாப்பாடு அதை பத்தி கூட கேட்க வேண்டி இருக்கு பிரதர். அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு நெருக்கடி. பண்டிகை காலம் வருகிறது, என்ன செய்வேன்? ஆண்டவர் சொல்றார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அளி செய்வேன். நான் உனக்கு மறு உத்தரவு அளி செய்வேன். நிச்சயமா உனக்கு சொல்றேன். நெருக்கப்பட்ட 5 காசு கையில வச்சு செலவழிக்க முடியலையே. பிள்ளைகள் ஒரு சாக்லேட் வாங்கி கேட்டா கூட கொடுக்க முடியலையே. ஏங்க, 1 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு வீட்டுக்கு போலான்னு சொன்னா காசு இல்லையே. என் பிள்ளைங்க எவ்வளவு ஆசைப்படுவார்கள். தாய் தகப்பன் உன் இருதயத்துல நீ சிந்திக்கிற, உன் பிள்ளை மம்மி டேடின்னு கேக்குது. ஆனா எல்லாரும் போடுற மாதிரி ஒரு சுடிதார் வாங்கி கொடுக்க முடியல, ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுக்க முடியல. நீ கஷ்டப்படுற, அவ்வளவு நெருக்கம், கொஞ்சம் சம்பளம், என்ன செய்ய? ஆண்டவரே, நீ அழுகிறாய். இந்த பண்டிகை நாட்களில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், கவலைப்படாத, கவலைப்படாத. உன்னை விசாலத்திலே நான் கொண்டு வருவேன். விசாலத்தில் உன்னை கொண்டு வருவேன். நிச்சயம் உன்னை நான் விசாலத்துக்கு கொண்டு வருவேன். ஆண்டவர் எனக்கு இதை சொல்ல சொன்னார். உன் கஷ்டத்தை மாற்றி இந்த பண்டிகை நாட்களில் இயேசு வாழ்வளிக்கிறார். குடும்பத்தினர்கள் எல்லா குடும்பத்திலும் அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மேன்மை உண்டார். நீ எழுதி வச்சுக்க, தீர்க்க தரிசனமா சொல்றேன். பெரும் பணக்காரர்கள் உன் சொந்தக்காரர்கள், ஆனா நீ தான் கஷ்டப்படுற. சாப்பாடு வரைக்கும் இல்லாம நீ கஷ்டப்படுற. சொந்த வீடு கூட இல்லை. ஆனா எழுதி வச்சுக்க, இந்த பண்டிகை நாளில் இவ்வளவு பெரிய பணக்காரர்கள் எல்லாரும் உன் வீடு தேடி வந்து உன் வீட்டுல சாப்பிடுவார்கள். உன் வீட்டுல என்னமோ தெரியல, எங்க சாப்பிட்டாலும் திருப்தி இல்லை. அதனால இந்த கிறிஸ்துமஸுக்கு உன் வீட்டுல சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல இருந்துச்சு, அதனால நான் உன் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்ட்டு பல பேர் உன்னை பார்த்து சொல்ல போறாங்க. கர்த்தர் உனக்கு எத்தனை பேர் வந்தாலும் நீ ஆகாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உன் வீட்டில் ஆண்டவர் சாப்பாடு தருவார். நீ அவர்கள் வருவார்கள், அவர்கள் அவ்வளவு சந்தோஷமாய் போகக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் களஞ்சியத்தை நிரப்பி தருவார். உன் பானையிலே ஐயா அப்பம் குறையாது, ஐயா திராட்சரசம் குறையாது, மகிழ்ச்சி நிரம்பிக் கொண்டே இருக்கும். உன் வீடு உன் குடும்பத்தால் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷ இடமாய் மாறும், ஒரு தாபர ஸ்தலமாய் மாறும். இயேசுவை செய்வேன் என்று சொல்கிறார். உன் நெருக்கத்தை மாற்றுவேன், உன் கடனை மாற்றுவேன், உன் கஷ்டத்தை மாற்றுவேன், உன் வருமானத்தை அதிகரிக்க பண்ணுவேன், உன் சம்பளத்தை உயர்த்துவேன், உன் வீட்டின் எல்கையை பெரிதாக்குவேன், உன் வீட்டை கட்டுவேன். உன் நெருக்கத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். பிள்ளைகளுக்கு நல்ல டிரெஸ் இந்த முறை நீ பிள்ளைகளை கூட்டு போய், உன் மனைவியை கூட்டு போய் நீ வாங்கி கொடுப்ப. அப்படி உனக்கு அருக்கிரகம் செய்ய போகிறார். குடும்பமா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. பலர் ஆகாரத்துக்கு கஷ்டப்படுவார்கள், பலர் ஒரு டிரெஸ் எடுக்க முடியலன்னு வேதனைப்படுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிற பிள்ளையாகி உனக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றதை உனக்கு சொல்றேன். நீ குடும்பமாய் மகிழ்ந்து களி கூறும்படி கர்த்தரின் வீட்டில் அனுக்கிரகம் செய்ய போகிறார். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. அடுத்த திரும்ப என்னோட சொல்றது நான் சொல்றேன். உன் வீட்டை விட்டு சண்டை போட்டு போனவங்க கூட இந்த பண்டிகை காலத்துல உன் வீடு தேடி வருவாங்க. உன்னை பார்த்து சொல்லுவாங்க, மன்னிச்சுக்கோ, தெரியாம நான் பேசிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன் என்று சொல்லுவார்கள். கர்த்தர் அப்படி உன்னை மாற்ற போகிறார். கர்த்தர் உன் பிள்ளைகளுக்கு இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானம். உன் பிள்ளைகளும் பந்தியை சுற்றிலும் ஒலிவ வர கன்றுகளை போல் இருப்பார்கள். உன் வீட்டில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இயேசுவே. அப்பா நீங்க சொல்றதுதான் உங்களுடைய பிள்ளையோட சொல்லிட்டு இருக்கிறப்பா. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தே ஆக வேண்டும் ஆண்டவரே. அருமையான பரிசுத்தவான்களின் நெருக்கத்தை மாற்றி காகத்தை அனுப்ப முடியுமானால் ஆண்டவரே, கடன்பட்ட அவர்களுக்கு, வேதனைப்பட்டவர்களுக்கு, கடனாய் கோடரியை வாங்கினவர்களுக்கு ஒரு பெரிய தாபர ஸ்தலத்தை உருவாக்க முடியுமானால், வரி பணம் செலுத்துவதற்கு இல்லாதவர்களுக்கு பணத்தை கொடுக்க முடியும் சொன்னார். அருமை பிள்ளைகளுடைய நெருக்கத்தை மாற்றும் ஆண்டவரே. ஐயோ என்னுடைய நெருக்க காலம், கஷ்ட காலம் என்று அழுகிற குடும்பங்களில் அற்புதம் நடக்கட்டும். என் பிள்ளைக்கு திருமணம் வருகிறது, பிள்ளைக்கு நான் என்ன செய்வேன் என்று கேட்கிறவர்களுக்கு வாசல்கள் திறக்கட்டும். கடன்படாத ஊற்று கண்கள் திறக்கட்டும். கடன் இல்லாத வாழ்க்கை வரட்டும். கடன் இல்லாத ஊழியமாய் மாறட்டும். ஹல்லேலூயா.